புத்துயிர் பெறும் பாதை எனும் துணைப்பொருளில் மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முதலைக்குடா மேற்கு பகுதியில் உள்ள காளி கோவில் வீதியை கொங்கிரீட் வீதியாக புனரமைக்கும் பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 800 மீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதியை புனரமைப்பதற்காக 26 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மக்களும் அரச உத்தியோகத்தர்களுமாக இணைந்து புதிய வேலை திட்டமாக இந்த பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். உங்கள் பிரதேசத்துக்கான அபிவிருத்தியை என்ன தேவை என்பதை நீங்களே தீர்மானிக்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் அமைந்திருக்கும். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் நெல்லையாய் அம்மன் கோவிலுக்கு செல்லும் வீதியை காப்பட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 2.7 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி 133 மில்லியன் ரூபாவை கொண்டு புனரமைக்கப்பட உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இடங்குமரன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு நாடு கொஞ்சம் முன்னேறுது. இந்த அனர்த்தத்திலேயும் துரிதமாக மீண்டெழுந்து வர்றான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு நிர்வாகம் ஒன்று இன்றைக்கு கிடைச்சிருக்குது நாட்டுக்கு. நாங்கள் இன்றைக்கு திரசேரியில 93 வருஷத்துக்கு பிறகு வருமானம் அதிகரிச்சிருக்கு. 93 வருஷத்துக்கு பிறகு அதிகளவான வருமானம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. எதிர்காலத்துல எல்லாருக்கும் சட்டம் சமனான கட்டமைப்பு உருவாக்குவோம். எங்களை பற்றி விமர்சிக்கிறார்கள். சொல்றேன், எந்த அரசாங்கத்தை கொண்டு போயினோம்? இல்ல மஹிந்தவையா, ரணிலியா அல்லது நாமலையா? அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு இடம் கொடுக்குறதா? எதிர்காலத்துல நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுக்கத்தான் எங்க நாட்டு அரசாங்கம் பாடுபடுது. முல்லைத்தீவு மாந்தி கிழக்கு பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் வரையான வீதியை காப்பீட்டிடும் பணி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை காப்பீட்டிடுவதற்காக 145 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எமது ஜனாதிபதியினுடைய வழிகாட்டுதலின் கீழே இலங்கையில் உள்ள சகல பிரதேசங்களும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. அதேவேளை எமது வடக்கு மாகாணமானது மிக அதிவிசேடமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மிகவும் உண்மையிலேயே சிறந்த முறையிலே மேற்கொள்ளப்படுகின்றது. இதனிடையே கண்டி அக்குரணை பிரதேச செயலகத்துக்குட்பட்டு தெல்கஸ்த என்ற கிராமத்துக்கு செல்லும் வீதியை காப்பீட்டிடும் பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. எங்கட இந்த உண்மையிலே இந்த அனர்த்தம் நடந்திருக்கிற டைமில் நிறைய எதிர்கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கேட்குற கேள்வி தான், உங்களுக்கு இந்த அனர்த்தத்துக்குள்ள வேலையாவது செஞ்சுக்கிறதுக்கு காசு போதுமானுச்சு, நிதி போதுமாண்டு. உண்மையில் அந்த வேலையும் செஞ்சு இந்த டெவலப்மெண்ட் 2026க்குள்ள எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்வோம்னு சொல்கிற பொருத்தத்தை நான் மக்களுக்கு கொடுக்குறோம். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே இந்த பிறக்க இருக்கின்ற ஆண்டு முதல் நாளிலே நாங்கள் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்திலே 25க்கும் மேற்பட்ட கிராமிய வீதிகளை காப்பற்றிடும் பணிகளை இன்றைய தினம் ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆண்டு 2020 வரை இருக்கின்ற இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அபிவிருத்திக்குரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. இந்த நாட்டினுடைய படுகடன், இந்த படுகடனிலே வட்டியை மட்டுமில்லாமல் முதலையும் செலுத்தி இருக்கின்றோம். உண்மையில் வவுனியா மாவட்ட வன்னி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை மில்லியன் ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது திரும்பி செல்வதற்கான நிலையில் இருக்கின்றது என்பது தொடர்பாக உண்மையிலேயே திரும்பி செல்வது என்றது அல்ல. அந்த நிதியையும் நாங்கள் 2026ஆம் ஆண்டு அபிவிருத்தி திட்டங்களிலே சேர்க்கப் போகின்றோம். அதை மீண்டும் திரைசேரிக்கு உட்படுத்த போவதில்லை. அதற்கான தீர்மானத்தை கொள்கை ரீதியாக அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு ஒதுக்குகின்ற நிதியோடு சேர்த்து இந்த நிதியை மீளவும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்திருக்கின்றது.